ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன வீடியோனா இது டெலிவரி ஸ்டோரி தான். சொல்லியிருப்பேன், ஆனால் டீட்டெயிலாக சொல்லியிருக்க மாட்டேன். வாங்க இன்னைக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி மாதமாக இருந்ததுலாம் இங்கே வச்சு தான் ஈரோடு. 2 மாதமாக 1.5 மாதம் இங்கே இருந்திருப்பேன். 2 மாதம் இங்கே 60 நாள் இங்கே இருந்திருப்பேன். அப்போ இப்போவுமே எவ்வளோ பிரச்சனைகள் வந்ததுன்னு நீங்கள் வீடியோஸ் மூலமாக பார்த்துருப்பீங்க. அப்பவும் அதே மாதிரி தான். அதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை தள்ளி போச்சு எனக்கு டேட்டு. ஆனால் 11 நாள் கழித்து வந்துருச்சு. ஏன் அப்படின்னா டென்ஷன் நம்ம ஆகவே கூடாது. எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன், குழப்பம் அந்த மாதிரி இருக்கவே கூடாது. அந்த மாதிரி இருந்தால், கோபம் வந்தால் அதனால் கூட இது ஆகும். அந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சு 11 நாள் கழிச்சு. அப்பவும் பார்த்தேன், சரி நம்ம இங்கே இருக்கிறனால இவர் பண்ணுற இம்சையால் நமக்கு ஆயிடுது அப்படின்னு சொல்லி எனக்கு தள்ளி போச்சுனாலே நான் போயிடுவேன் எங்கேயாச்சும் விட்டுட்டு. அந்த மாதிரி போய் ஒரு தடவை 5 நாள் கழித்து இங்கே மேட்டுப்பாளையத்தில் பெரிய மாரியம்மன் நோம்பி. அப்போது சரி நோம்பி வந்திருக்கே, அந்த கோவில் நோம்பி பார்க்கலாம், அம்மாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம், பெரிய மாரியம்மாட்ட எல்லா லைஃப்பும் மாறும் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டேன். நான் ஜங்ஷனில் இருந்துட்டு வந்துட்டேன். சரி நோம்பி வருது அப்படின்னு வந்த அன்னைக்கு ஆகிட்டேன். ஆமாம், பெரிய மாரியம்மன் நோம்பிக்கு போக முடியல, வந்துருச்சு அப்படின்னு. அப்போ நான் நினச்சிருந்தேன், உங்களை சக்தி வாய்ந்த அம்மான்னு எல்லாரும் சொல்கிறாங்க, இப்படி ஆயிருச்சு. அதனால் அடுத்த மாதத்துக்குள்ளே நான் எனக்கு இருக்கணும். நீங்கள் சக்தி வாய்ந்த அம்மனாக இருந்தால் எனக்கு குழந்த என் வயிற்றில் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். அடுத்த மாதமே நான் கன்சீவ் ஆனேன். என்னோட வாக்கு இது, அந்த அம்மா சக்தி வாய்ந்த அம்மா அப்படிங்கிறதுக்கு ஆனேன். அப்பவும் ஒரே பிரச்சனை தான். இதை எப்படி தக்க வச்சுக்கணும், பாப்பாவை எப்படி நம்ம காப்பாற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லி 2 மாதம் எப்படியோ இருந்து, அதுக்கப்புறம் நான் என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க தெரியுமா புரோக்கருங்க. அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. நான் ஓப்பனாகவே நான் சொல்லிட்டேன். ஏன்னா என்னால் நான் தான் வேணும்னு நினச்சி இது பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு கன்ஃபியூஷன், இவன் இப்போவுமே இப்படி பண்ணுறானே, அப்புறம் குழந்த வந்தால் அது என்ன கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லி நான் ஓப்பனாக சொல்ல போனால், நான் பாப்பா வேணாம் அப்படின்னு நினச்சி எனக்கு இது பண்ணி விட்ருங்க, எனக்கு வேணாம் அப்படின்னு நான் சொன்னேன் புரோக்கருங்க கிட்ட. அவங்க அது பண்ண முடியாதும்மா, பண்ணால் என்னன்னாலும் நடக்கலாம், நீ அந்த வலி தாங்க சக்தி உனக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லி அதுக்கப்புறம் நீ உங்கள் வீட்டுக்கே போ, அப்பா அம்மா கிட்ட போ, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலயமா நீ ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. யாராச்சும் கூட இருக்கணும் அப்படி பண்ணும்போது அப்படி சொல்லியும் சரி அவங்க சொல்லி என்னை திருச்செந்தூருக்கு போக சொன்னாங்க. திருச்செந்தூரில் போய் இறங்குற பஸ் ஸ்டாண்டில் இவர் நிற்காரு, என் வீட்டுக்கார். எனக்கு ஆச்சரியம், என்ன எப்படி இப்படி இங்கே வந்தார், நான் இங்கே வருவேன்னு அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு புரோக்கருங்க சொல்லி விட்ருப்பாங்க. கன்ஃபார்ம் அதான். அப்போ எப்படி கரெக்டாக நிற்காரு, அதை கேட்டால் அது சொல்ல மாட்டேங்காரு. நின்னாரா. அதுக்கப்புறம் சரி என்ன செய்ய அப்படின்னு நாங்கள் கோயிலுக்கு போனோம், திருச்செந்தூர் கோயிலுக்கு. கடற்கரைக்கு போயிட்டு அங்கேருந்து எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி வந்திருக்கோம்ப்பா, இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் 1 மாதம் அப்பா அம்மா வீட்டில் இருந்து அதுக்கப்புறம் அங்கேயே இருந்துட்டு இருந்தோம். அப்பவும் நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்போ தெரியாது இவரை பற்றி நான் சொல்கிறதெல்லாம் அவங்க நம்பலை. நான் அவர் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு, ரொம்ப இது பண்ணுறாரு
அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து நம்பலை. அதனால எனக்கு கோவம். என்னடா அது, இவனை தான் எல்லாரும் நம்புறாங்க, அப்போ நம்ம சொல்றத நம்ப மாட்டேங்காங்க அப்படிங்கிற ஒரு கோவத்தில் நான் அப்போ பாப்பா வந்து 2.5 மாதம் இருப்பா வயிற்றுல. அப்போ வந்து கழுத்தை கட் பண்ணிக்கிட்டேன். எதுக்கு நம்மளை யாரும் நம்மள இவனை மட்டும் நம்புறாங்க, எதுக்கு நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டேன். அப்போ கொஞ்சம் இல்லை ரத்தம் போயிருக்கோம். அப்போ வந்து ஆஸ்பத்திரிக்கெலாம் கூப்பிட்டு போல. அப்போ வந்து அடித்தாங்க, ஏன் இப்படி பண்ண, உனக்காக இல்லைனாலும் பிள்ளைக்காக நீ வாழணும் அப்படின்னு சொல்லி அடித்து மருந்து போட்டு விட்டாங்க. ஆஸ்பத்திரிக்கெலாம் கூப்பிட்டு போல. அதுவாகவே சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் செக்கப்பு வந்து போனோம். அங்கே திருச்செந்தூரில் சுகாதார மையம் இருக்கும்ல, அங்கே நாங்கள் வந்து போய் அட்டைலாம் கொடுத்தாங்க. அப்புறம் ஸ்கேனுக்கு போக சொன்னாங்க. தனியாரில் போக சொன்னாங்களா, போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருச்செந்தூர்லேயே அந்த இது எல்லாம் போட்டு செக் பண்ணிவிட்டு இருங்க.